பொலிவுடன் மார்னிங் நியூஸ். 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்பும் எதிர்பார்ப்பும் சூடேறிவிட்டது என்றே சொல்லலாம். தமிழக அரசியலை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளை கழித்துவிட்டு பார்த்தால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 25 முதல் 30% ஓட்டுத்தான் இருக்கும். விஜய்க்கும் கிட்டத்தட்ட 30% என்று சொல்லப்படுகிறது. அப்படியெனில் தொங்கு சட்டசபைக்குத்தான் அதிக வாய்ப்பு. கடைசி நேரத்தில் ஏதாவது அதிசயம் நடந்தால் இந்த மூன்றில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கும். இல்லையேல் நிச்சயம் தொங்கு சட்டமன்றம்தான் அடித்து கூறும் கருத்து கணிப்பு வல்லுநர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முன் எப்போதும் இல்லாத திருப்புமுனையாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் மற்றும் கருத்து கணிப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். திராவிட பேர் இயக்கங்களான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே கூட்டணி சக்திகளின் பலமின்றி களமிறங்கினால் தலா 25% முதல் 30% வரையிலான வாக்குகளை மட்டுமே பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக இருமுனை போட்டியாக இருந்த தமிழக அரசியல் தற்போது பல முனை போட்டியாக உருவெடுத்துள்ளதால் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை ஏற்படவே அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமாகும். பல்வேறு ரகசிய மற்றும் பொது கருத்து கணிப்புகளின்படி தாவேக சுமார் 20% முதல் 30% வரையிலான வாக்குகளை கவரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. இது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்றாலும் திராவிட கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் இது ஒரு முட்டுக்கட்டை நிலையையே உருவாக்கும். ஒருபுறம் ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தி வாக்குகளும் மறுபுறம் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வாக்குகளும் சிதறும் போது எந்த ஒரு கூட்டணியும் 118 என்ற மேஜிக் எண்ணை தொடுவது பெரும் சவாலாக மாறும். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் மட்டுமே 30% வாக்கு வங்கியை நெருங்க முடியும் என்ற யதார்த்தத்தை சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக போட்டியிட்ட போது அவர்களின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் சுமார் 35% முதல் 40% வரை இருந்தது. 2026 இவர்களுடன் பாமக போன்ற கட்சிகள் இணையும் போது ஒரு பலமான சக்தியாக உருவெடுக்கலாம். இருப்பினும் விஜயின் வருகை இந்த வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கு ஓட்டையை ஏற்படுத்தும் என்பதை யாராலும் துல்லியமாக கணிக்க முடியவில்லை. மறுபுறம் திமுக தனது 2.5 கோடி வாக்குகள் என்ற இலக்கை நோக்கி நகர்கிறது. ஆளும் கட்சிக்கு இருக்கும் 20% முதல் 23% வரையிலான கோர் ஓட்டு வங்கியுடன் காங்கிரஸ், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாக்குகள் இணையும் போது அது ஒரு பலமான கூட்டணியாக தெரிகிறது. ஆனால் ஆளும் கட்சிக்கு எதிரான அலை மற்றும் புதிய தலைமுறை வாக்காளர்களின் மைக்ரேஷன் காரணமாக திமுக கூட்டணி கடந்த முறை போல 150க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவது கடினம் என்றே வல்லுநர்கள் கருதுகின்றனர். இது ஒரு மும்முனை போட்டியாக மாறும் போது வாக்குகள் 3ஆக பிரிந்து வெற்றி கோட்டை தீர்மானிக்கும் விளிம்பு நிலை மிக குறைவாக இருக்கும். இந்த சூழலில் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே ஒரு கட்சி தனித்து ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஒருவேளை தேர்தல் நெருங்கும் வேளையில் அலை ஒன்று வீசினால் அல்லது ஒரு கட்சி எதிர்பாராத விதமாக மற்றவர்களின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக இழுத்தால் ஒழிய கூட்டணி ஆட்சி அல்லது தொங்கு சட்டமன்றமே தீர்வாக அமையும். இது சிறிய கட்சிகளுக்கு பேரம் பேசும் சக்தியை அதிகப்படுத்தும் என்பதுடன் தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கும் ஒரு நிகழ்வாகவும் அமையும். முடிவாக 2026 தேர்தலானது தமிழக மக்களின் முதிர்ச்சியை சோதிக்கும் ஒரு களமாக இருக்கும். சினிமா பிம்பம், சித்தாந்த போர் மற்றும் நிர்வாகத்திறன் ஆகியவற்றிற்கு இடையே மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்தே தமிழகத்தின் வருங்காலம் அமையும். கருத்து கணிப்புகள் தொங்கு சட்டசபை என்று அடித்து கூறினாலும் வாக்காளர்களின் இறுதி முடிவு எப்பொழுதும் ஒரு ரகசியமாகவே இருக்கும். அந்த அதிசயம் நிகழுமா அல்லது தமிழகம் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்திற்குள் நுழையுமா என்பதை அந்த அதிசயம் நிகழுமா அல்லது தமிழகம் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்திற்குள் நுழையுமா என்பதை 2026 மே மாதம் வரை பொறுத்திருந்துதான் பார்ப்போமே.